நிறைய மயிலாம் சுத்திட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள நாங்க வந்த உடனே எல்லாம் ஓடி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒரு மயில் இருக்குது, போய் பாருங்க. அங்க ஒரு மயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கொண்டு போய் பாருங்க. மயில் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 9 இருக்கு. 9 இருக்கா? பாத்தீங்களா எப்படிலாம் வழுக்குதுன்னு? அதிகமா தண்ணி விட்டாங்களோ அது வழுக்குது இப்படி. உழுவுறாங்க. வாங்க அங்க பாருங்க எவ்வளவு மயில் ஓடுதுன்னு. வாங்க டக்குனு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் வீடியோ வருங்க. பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். விட்டாச்சு நல்லா பறந்துருச்சு. சுகந்திரமா பறக்கிட்ட விடுங்க. வாங்க போலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு அடுத்தது பார்க்க போலாம். வாங்க அடுத்த செடி பார்க்கலாம். செப்பல் தனியா புடிங்க வந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். வாங்க. இந்த காத்துல பறக்க விட்டா அப்படியே வந்துருச்சு. இங்க வந்து நிறைய மயில் சுத்துறதுனால இங்க நிறைய மயில் ரெக்கலாம் கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எவ்வளோ பெருசா வச்சிருக்கானு. சரி போங்க நம்ம அங்க போலாம். நிறைய கறந்துச்சு. அங்க போய் பார்க்கலாம். இவன் தண்ணிக்குள்ள நடந்து தூக்கி போட்டியான். வாங்க அப்படியே எப்படின்னு ஒரு மணி நடந்து போலாம். அந்த வழியிலே போலாம். அனுப்பும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கலாம். இது என்ன பூனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வெள்ளை கலரில் இருக்குது. அப்புறம் என்னென்னா வயலட் கலரும் சேர்ந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அழகா இருக்குல்ல? வாங்க போலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோரை. இது இன்னும் நிறைய பெருசா வளரணும். வளர்ந்ததுக்கு அப்புறம் இது நல்லா அறுத்து காய வச்சு இதுல பாய் செய்யலாம், படுக்கலாம். இதை வச்சு இது இன்னும் வளரல ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பெருசா வளரும். அடுத்து பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இங்க பாருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் தும்பை செடி. இது வந்து சின்ன வயசுல சளிக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்கன்னு எங்க தாத்தா சொன்னாரு. இது வந்து சளிக்கு ஒரு நல்ல மருந்தாமா. இருங்க நான் இது வேரோட உங்களுக்கு பிடுங்கி காமிக்கிறேன். இங்க பாருங்க, இதான் தும்பை செடி. இது சின்ன வயசுல நல்ல குழந்தைங்களுக்குலாம் காமிப்பாங்க. இதுதான் பூ. இதான் ஃப்ரெண்ட்ஸ் குப்பைமேனி தலை. இருங்க நிறைய செடியோட உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க பிடுங்கி காமிக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குப்பைமேனி தலை. இதுக்கு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்களாமா, மேனி தொலங்கா குப்பை மேனின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா அரைச்சு உடம்புக்கு போட்டோம்னா தோல் வியாதிங்கிறது வராதாம்மா. அது மட்டும் இல்லாமல் மேனி வந்து பளபளக்குன்னு எங்கள் தாத்தா சொன்னார். இந்த செடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் துத்தி தலை. இதில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் பூ பூத்துருக்கும் பாருங்க. கீழே வந்து 2 காய் இருக்கும். இதான் இங்கே ஒன்று இருக்குது. எங்கள் அம்மா அப்பாலாம் இது சின்ன வயசில் டிஃபன் பாக்ஸ்ன்னு சொல்லி விளையாடுவாங்களாம்மா. இது இப்படி ஒட்ட வச்சுக்கோம்னா லாக் ஆயிரும். இதோ இங்கே பாருங்கள், இதை டிஃபன் பாக்ஸ்ன்னு சொல்லி விளையாடுவாங்களாம்மா. எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த செடி வந்து ஒரு மூல நோய்க்கு வந்து ஒரு சிறந்த மருந்துன்னு எங்கள் தாத்தா சொன்னார். எங்கள் தாத்தா சொன்னதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தாத்தா தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஆறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தான் அங்கே இருக்கும். இது வந்து தான் அந்த ஆற்றுக்கு போகிற தடம். ஒரு நாள் அங்கே இருக்கிற காவேரி ஆறுக்கு போனோம்னா அது ஒரு வீடியோ எடுத்து இந்த மாதிரி போடுறோம். சூப்பராக இருக்கும். மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வரோம். தேங்க்யூ. நாளைக்கு திருக்குறள் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். Comment for part 2 video.